ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடை தேங்காய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக நம்ம டீ கடை தேங்காய் பிஸ்கெட் அப்படின்னாலே மார்ஜரினில் தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த மார்ஜரினில் டவுட் இருக்குது. மார்ஜரின்றது மார்வோ அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஜரின்னு சொல்லுவாங்க, கேக் பண்ணுற பட்டர்னு சொல்லுவாங்க, ஒயிட் டால்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜரின் ஒரு 2 இடத்துல தான் கிடைக்கும். ஒன்று எசன்ஸ் மார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சம் பேக்கரிஸ், உங்கள் லோக்கல் பேக்கரியில் போய் இது மாதிரி மார்ஜரின் வேணும் கொடுப்பாங்களான்னு கேளுங்க. சில பேக்கரிஸ் கொடுப்பாங்க, சில பேக்கரி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கேக் மார்ஜரின் அப்படின்னு கேட்டால் தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் பிஸ்கெட் மார்ஜரினில் பண்ண போகிறதில்ல, பட்டரில் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் பட்டர் பார்த்தீங்கன்னா நான் 120 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, இது கூட ½ கப் கேஸ்டர் சுகர் எடுத்திருக்கேன். கேஸ்டர் சுகர்லேயும் இது ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். கேஸ்டர் சுகர்லேயே 2 இருக்குது. கொஞ்சம் கிரானுலேட்டடாக இருக்கும். இன்னொன்று இன்னும் ஃபைனாக நரன்னு இருக்கும், கிரெய்னி டெக்ஸ்சரில். ஸோ அந்த மாதிரி கேஸ்டர் சுகர் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட கேஸ்டர் சுகர் இல்லைன்னா நீங்கள் பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் கையிலேயே நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா போதும்னு இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம். நல்லா ஸ்குவீஸியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஓவராக மெல்ட் ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் விகரஸாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போவே அது எவ்வளோ க்ரீமியாக வருதுன்ட்டு. ஓகேவா? இப்போது நான் 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம 3/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சமாக சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா சால்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் ஸ்பேச்சுலாவில் தான் பண்ணுமானா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் கிச்சன் ஷெல்ஃப்லையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா கையை வச்சும் நீட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே கிச்சன் ஷெல்ஃபில் போட்டும் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் அண்ட் சுகர் அடிக்கிறதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம், மீடியம் ஸ்பீட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா ட்ராப்பிங் மெத்தடில் தான் பண்ண முடியும். இது நம்ம இதுவெல்லாம் பண்ண போகிறதில்ல, உருண்டை பிடிச்சி அதெல்லாம் கிடையாது, கட்டர்லாம் கிடையாது. தேங்காய் பிஸ்கெட்னாலே ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, நம்ம டீ கடையில் பார்க்குற தேங்காய் பிஸ்கெட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் 3/4 கப். ஓகே, அரௌண்ட் 80 கிராம்ஸ் இருக்கிற தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோட் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி திரியாக வரும். இல்லைனா கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரேட்டரில் நான் அது ரொம்ப நேரம் பண்ணும் கை வலிக்கும்ன்றதுக்காக தான் நான் எப்போவுமே மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டாலே இது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி திரியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு டீ கடை தேங்காய் பிஸ்கெட் டேஸ்ட் வராது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ் தேங்காய். ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கையில் ஒட்டுது, நம்ம உருண்டை பிடிச்சி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரிட்ஜில் இதை செட் பண்ணிவிட்டு ரவுண்டாக பால் பண்ணி அமுத்திலாம் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பும் உங்களுக்கு வராது. டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதாவது அந்த குக்கீஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது. நம்ம குக்கீஸ் எவ்வளோ டைட்டாக டோ பிடிச்சி வச்சாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு தான் நம்ம அதை ரோல் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ இது ட்ராப்பிங் மெத்தடில் பண்ணுற ஒரு தேங்காய் பிஸ்கெட். நம்ம நார்மலாக பேக்கரியில் பண்ணுறது தான். பட் இதில் நம்ம மார்ஜரினுக்கு பதில் பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு பட்டர் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதை ட்ரேயில் வச்சுக்கிறேன். ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டேன். ஸோ நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓவனை 160 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது 60 லிட்டர் ஓவன். ஸோ இதில் நான் 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். இதை விட கம்மியாக இருந்தால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ட்ராப்பிங் மெத்தட் நம்ம கையில் தான் வைக்க போகிறோம். ஸோ கையில் வைக்கும்போது இது கையில் ஒட்டும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டர் வச்சுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு கையை டிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி வச்சுடுங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் கையில் க்ரீஸியாக ஆகாது. ஓகே, ஜஸ்ட் எப்படி வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான், ஒரு ஷேப்பே இல்லாமல். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், இல்லை 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு பொறுத்து. ஓகே,
இதுக்கு மேலே நான் எதுவுமே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இது நார்மலாக வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பிஸ்கெட். டீ கடையில் போனாலே நம்ம நார்மலாக ஒன்று பட்டர் பிஸ்கெட் கேட்போம் பார்ப்போம், இல்லைனா வந்து இந்த தேங்காய் பிஸ்கெட் தான் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த தேங்காய் பிஸ்கெட் தான் இது. பட் இது நம்ம பட்டரில் செய்யும்போது இன்னும் வந்து இதனோட டேஸ்ட் இன்னும் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அடிக்கிட்டு காட்டுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து ட்ராப்பிங் மெத்தடில் எல்லாமே வச்சாச்சு, கேக் இது குக்கி பேட்டரை. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 160 டிகிரி செல்சியஸில் நான் வந்து இதை 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களது கம்மியாக இருந்தால் 35 to 40 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய குக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு. அப்படியே டீ கடையில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? நான் சொன்ன ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஓகே, எப்போவுமே குக்கீஸ் வந்து பண்ணி வெளியில் எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது எப்படி பேக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதை சுற்றி பாருங்கள், ப்ரௌனிஷாக வந்துடுச்சு, அப்போவே வந்து இது நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் வந்து கையை வச்சு சுட சுட எடுத்து கையை வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உள்ளே போயிடும். ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட்டர் இல்லையா? பட்டர் வார்மாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்போவுமே ட்ரேலேருந்து எடுத்த உடனே இமீடியட்டாக கூலிங் ரேக்கில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இதை வந்து நான் கூலிங் ரேக்கில் வச்சுட்டேன். இது அப்படியே நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம சர்விங் பிளேட்டரில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரூம் டெம்பரேச்சர் வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து பிளேட்டரில் அடுக்கிக்கிறேன். நீங்கள் வந்து குக்கி ஜாரோ இல்லை எதில் வைக்கிறீங்களோ ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணி பாருங்கள். இதை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 100% வித்தவுட் ஃபெயிலில் வரக்கூடிய வீடியோஸை தான் நான் வந்து கிளாஸ் வீடியோஸாக போடுறேன். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நம்ம நல்லா வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக ஆக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களும் வந்து இது கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ஒன்று உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்கு உள்ள. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.